everyone, welcome to Asfis home. இன்னைக்கு நம்ம வீடியோல ருமாலி ரொட்டி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் 2 கப் மைதா எடுக்கிறேன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுறேன். ஆயில் ஊற்றினதுக்கு அப்புறமா இந்த மூணையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம இதில் வந்து பால் ஆட் பண்ணுறோம். பால் வந்து 1 கப் காய்ச்சி ஆறி எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் 1 கப் ஃபுல்லாத்தையும் ஊற்றக்கூடாது. நம்ம மாவு பிசைகிறதுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றணும். மாவு வந்து கொஞ்சம் லூஸாக தான் பிசையணும் நம்ம. அதனால் அதுக்கு தேவையான அளவு ஊற்றிட்டு மீதி பால் அப்படியே வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம தேவைப்படும் போது ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், மாவு வந்து இந்த மாதிரி கை அமுக்கி பார்த்தோன்னா ரொம்பவே லூஸாக இருக்கும். அந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இதில் இன்னும் கூட கொஞ்சம் லூஸ் பண்ணணும். ஏன்னா ருமாலி ரொட்டி அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப தின்னாக நம்மளுக்கு வரும். இது நம்ம தண்ணியில் பிசையலை, பாலில் தான் பிசைகிறோம். பார்த்திங்கன்னா தெரியும், இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணியாச்சு எக்ஸ்ட்ரா. இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்பவே சாஃப்டாக வரணும். அந்த அளவுக்கு நல்ல கையால் அமுக்கி பார்த்து பிசைஞ்சிட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ இது வந்து ஒரு 1/2 hour வந்து நம்ம மூடி வச்சிடலாம். 1/2 hourக்கு அப்புறம் தான் இதுலேருந்து நம்ம எடுத்து ருமாலி ரொட்டி பண்ண போகிறோம். இப்போ 1/2 hour ஆயாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு நல்லாவே அதில் வந்து ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கும். இப்போ இதுலேருந்து ஒரு பால் எடுத்து நம்ம இதை உருட்டணும். ரொம்ப தின்னாக அதை வந்து உருட்டணும். அதுக்கு வந்து ஆயில் ஆட் பண்ணக்கூடாது. கடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ருமாலி ரொட்டிக்கு நிறைய மாவு போடுவாங்க. இந்த மாதிரி நிறைய மாவு போட்டு அந்த மாவுலேயே தான் விரிப்பாங்க. எண்ணெய் ஊற்றக்கூடாது. இப்போ நிறைய மாவு போட்டாச்சு. இப்போ அதை நல்லா வந்து ரொம்ப தின்னாக வர அளவுக்கு விரிச்சிட்டே இருக்கணும். பின்னாடி இருக்கிற அந்த இது வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக நம்மளுக்கு தெரியணும். அந்த அளவுக்கு தின்னாக வந்து இதை நம்ம விரிக்கணும். பார்த்தீங்கன்னு தெரியும், பின்னாடி உள்ள லேயர் வந்து அப்படி டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். இப்போ இதை ரோல் பண்ணியாச்சு. ரோல் பண்ணி தவாவில் வந்து லைட்டாக வந்து நான் ஆயில் வந்து ப்ரஷ் பண்ணியிருக்கேன். நிறைய ஆயிலெலாம் ஊற்றக்கூடாது, ஜஸ்ட் வந்து ப்ரஷ் மட்டும் பண்ணணும். இப்போ இதை தவாவில் போட்டாச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு சைடு வந்து நல்லா வேக வைக்கலாம். நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. அமுக்கும் போது அது கொஞ்சம் பொங்கி வரும். பார்த்திங்கன்னா தெரியும், எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆயில் எதுவுமே மேலெலாம் வந்து ப்ரஷ் பண்ணக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு தவாவில் ஊற்றின ஆயில் மட்டும்தான், தவாவில் ப்ரஷ் பண்ண ஆயில் மட்டும்தான். பார்த்திங்கன்னா லைட்டாக வெந்து வந்திருக்கு ஒரு சைடு. இந்த மாதிரி 2 சைடும் அமுக்கி மாற்றி போட்டு வேக வைக்கணும். ரொம்ப லோ ஃப்ளேமில் வைக்கணும். இப்போ இதை வந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு 2 கையை வச்சு நம்ம பரோட்டாக்கெல்லாம் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தட்டி விட்டுறணும். அப்போ தான் அது வந்து நல்லா அதில் உள்ளதெல்லாம் சாஃப்டாக வரும். பார்த்திங்கன்னா கர்ச்சீஃப் மாதிரி அதை நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட ருமாலி ரொட்டி ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நெக்ஸ்ட் ரொட்டிக்கும் இந்த மாதிரி அதில் ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டு நம்ம பண்ணலாம். கடையில் வந்து ஒரு பெரிய தாச்சியை வந்து அப்படி பின்பக்கமாக திருப்பி போட்டு அது மேலே பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன், வரல. பட் இதிலே ரொம்ப சாஃப்டாக நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற இரும்பு தோசைக்கல்லே நல்லா அழகாக வந்துச்சு சாஃப்டாக. அது வந்து தந்தூரி அடுப்பு வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு வேளை வருமா இருக்கும். நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அது வரல. பார்த்திங்கன்னா 2வது ரொட்டியும் தயாராகிடுச்சு. நீங்கள் தோசை தவாலே பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியான ருமாலி ரொட்டி உங்களுக்கு ஈஸியாக ரெடி ஆயிரும். எல்லோரும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். நம்மளுக்கு தின்னா வராதே, இந்த மாதிரி கர்ச்சீஃப் மாதிரி ஃபோல்ட் பண்ண வராதேன்னு நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.